ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடிஜி ஸ்கேன். சிடிஜி ஸ்கேன்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, யாருக்கு இந்த ஸ்கேன் எடுப்பாங்க, இந்த ஸ்கேன் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிடிஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டியோ டோகோகிராஃபி. இது வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி இதுவும் ஒரு வகையான ஸ்கேன் டைப் தான். ஸோ இது மூலிமா நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், டெலிவரி அப்போ அந்த யூட்ரஸ் கன்ட்ராக்ஷன் நடக்கும்ல, அந்த கன்ட்ராக்ஷன் ஆகுதா இல்லையா, இல்லை எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஸ்கேனை வந்து பயன்படுத்துவோம். இந்த ஸ்கேனோட முக்கியமான ரோலே வந்து என்னென்னா, குழந்தை வந்து நல்லா இருக்கா இல்லையா வயிற்றுக்குள்ளே அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அடுத்தது வந்து இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் சிடிஜி, அடுத்து இன்டர்னல் சிடிஜி. எக்ஸ்டர்னல் சிடிஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நான் இன்வெசிவ் மெத்தட். இதில் வந்து 2 எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து அல்ட்ராசவுண்ட் டிரான்ஸ்டியூசர், இன்னும் வந்து டோகோ டைனமீட்டர். அல்ட்ராசவுண்ட் டிரான்ஸ்டியூசர் வந்து குழந்தையோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கும். இந்த டோகோ டைனமீட்டர் வந்து என்ன பண்ணுன்னா, யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து செக் பண்ணும். அடுத்து இன்டர்னல் சிடிஜி. இன்டர்னல் சிடிஜியில் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு இன்வெசிவ் மெத்தட். இந்த மெத்தட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி அப்போ அங்கே உள்ள மெம்பரைன்ஸ் வந்து ஏதாவது ரப்ச்சர் ஆகி அது மூலம் ப்ளீடிங் அதிகமாகுது அப்படின்னா, அந்த கண்டிஷனில் வந்து பேபி வந்து எப்படி இருக்குது, பேபிக்கு எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு எலக்ட்ரோடை வந்து டைரெக்டாக பேபியோட ஸ்கேல்ப்லேயே வச்சுருவாங்க. அதாவது தலையில் வச்சு அதோட ஆக்டிவிட்டியும் மூவ்மெண்ட்டையும் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு இது வந்து இன்ட்ராயூரினரி ப்ரெஷர் கத்தீட்டர் யூஸ் பண்ணி அந்த கன்ட்ராக்ஷன் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து இண்டிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல வந்து இது யூஸ் ஆகுது. ஒன்று வந்து ஆன்டிநேட்டல் டைம்லையும், அப்புறம் வந்து இன்ட்ராபேண்ட்ரம் டைம்லையும். ஆன்டிநேட்டல் பீரியட் அப்படிங்கிறது என்னென்னா, பிரசவ காலத்தில் தான் வந்து ஆன்டிநேட்டல் பீரியட்பாங்க. அப்போ வந்து எப்போயாவது பேபியோட மூவ்மெண்ட் கம்மியாக இருக்க மாதிரி மதர் ஃபீல் பண்ணாங்கன்னா அப்போ இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. அடுத்து 40 வீக்ஸ் ஆனதுக்கப்புறமும் டெலிவரி பெயின் வரல அப்படின்னா அப்போ இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் வந்து ப்ரெக்னன்சி அப்போ வரக்கூடிய ப்ளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அப்போ எடுத்து பார்ப்பாங்க. அடுத்து அப்போது ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய சுகர் வந்து மதருக்கு இருக்குது அப்படின்னா அப்போ டெலிவரி டைமில் வந்து இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. அடுத்து வந்து பேபியோட க்ரோத் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பேபியோட ஆக்டிவிட்டி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிடிஜி ஸ்கேனை எடுப்பாங்க. அடுத்து இன்ட்ராபேண்ட்ரியம் பீரியட் அப்படின்னா என்னென்னா, டெலிவரி நடக்கும்போது அந்த டெலிவரி பெயின் வந்து அந்த டயத்தில் மெக்ரோனியம் ஸ்டெயின்ஸ், அதாவது குழந்தை வந்து மோஷன் போயிருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வந்து அதனால எதுவும் பாதிப்பு வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதோட ஆக்டிவிட்டியில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்காக இந்த சிடிஜி ஸ்கேன் எடுப்பாங்க. அப்புறம் வந்து அந்த கன்ட்ராக்ஷன் நடக்கும்ல, ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அப்போ வந்து அந்த கன்ட்ராக்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா, அப்போ கன்ட்ராக்ஷன் எப்போ ஆகுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த யூட்ரஸோட கன்ட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிடிஜி ஸ்கேன் எடுப்பாங்க. அப்புறம் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியில் பேபிக்கும் மதருக்கும் இது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரிகாஷனாக அந்த ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அப்நார்மலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த சிடி ஸ்கேன் எடுத்து அதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவாங்க. அடுத்து சிடிஜி காம்போனன்ட்ஸ். சிடிஜி காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இருக்குது மொத்தம். ஒன்று வந்து பேசல் ஃபீட்டல் ஹார்ட் ரேட், அடுத்து பேஸ்லைன் வேரியபிலிட்டி, அடுத்து ஆக்சிலரேஷன் அண்டு டிக்ளரேஷன். இந்த 4ஐயும் வச்சு தான் சிடிஜியோட ரிசல்ட்டை வந்து டாக்டரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்லைன் எஃப்ஹெச்ஆர். இதில் வந்து நார்மல் ஹார்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110லேருந்து 160 பீட்ஸ் பெர் மினிட். இதே வந்து 160 அபோவ் இருந்துச்சுன்னா அதை டாக்கிகார்டியான்னு கன்சிடர் பண்ணுவாங்க. 110 கீழே இருந்துச்சுன்னா அதை பேடிகார்டியான்னு கன்சிடர் பண்ணுவாங்க. டாக்கிகார்டியா என்னென்னா ஹார்ட் ரேட் அதிகமாகிறது நார்மலோட, பேடிகார்டியா அப்படின்னா என்னென்னா நார்மலோட ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறது. அடுத்து பேஸ்லைன் வேரியபிலிட்டி. இந்த வேரியபிலிட்டிக்கு வந்து சில ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை வந்து நார்மல் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளக்சுவேஷன் ரேஞ்சு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 25 பீட்ஸ் பெர் மினிட் வரைக்கும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 110னா 110 விட ஒரு 5லேருந்து 25 வந்து கம்மியாக இருக்கலாம். இதே 160லேருந்து ஒரு 5லேருந்து 25 பீட்ஸ் பெர் மினிட் வந்து அதிகமாக இருக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை நார்மல்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதை விட அதிகமாக போணுச்சு அப்படின்னா அதை வந்து அப்நார்மல் அப்படின்னு கன்சிடர் பண்ணி மார்க் பண்ணிப்பாங்க. அடுத்து ஆக்சிலரேஷன் எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகுது. அது 15 பீட்ஸ் பெர் மினிட் வந்து மோர் தென் 15 செகண்ட்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா அதை ஆக்சிலரேஷன் பாயிண்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஆக்சிலரேஷன் வந்து டெலிவரி எப்போ வந்து நடக்கும். அடுத்து டிக்ளரேஷன் வந்து
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேபியோட ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக வருது. நான் இது வந்து எந்தெந்த கண்டிஷனில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ட்ராக்ஷன் ஆகிற டைம்லேயும், அப்புறம் வந்து குழந்தையோட தலை வந்து கம்ப்ரஷன் ஆகுச்சு அப்படின்னா, அப்போ வந்து இந்த டிக்ளரேஷன், அதாவது ஹார்ட் ரேட் வந்து ஃபால் ஆகும். அடுத்து வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு என்னென்னா, அந்த குழந்தைய வந்து தொப்புள் கொடி வந்து சுற்றி இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகும். அப்புறம் பேபி வந்து வெளியில் வரும்போது வந்து கம்மியாகும். அடுத்து லேட் டிக்ளரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த யூட்ரஸ் கன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த டிக்ளரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து இதை வச்சு நம்ம எதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த சிடிஜி வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்டல் ஹைபாக்சியா. அடுத்து இந்த ஃபீட்டல் ஹைபாக்சியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு போதுமான அளவான ஆக்சிஜன் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அசிடோசிஸ் அப்படின்னா, ஏதாவது அசிடிக் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கா பேபிக்கு, அதனால வந்து பேபி வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து கார்டு கம்ப்ரெஷன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தொப்புள் கொடி சுற்றி இருக்கா அப்படிங்கிறத வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பிளாசென்டல் இன்சஃபிஷியன்ஸ் அப்படின்னா, அங்கே உள்ளே வந்து நீர் சத்துன்னு சொல்லுவாங்கள்ல, குழந்தைக்கு போதுமான நீர் சத்து இருக்கா இல்லையா, அந்த பிளாசென்டல் ஃப்ளூயிட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத வந்து இதை தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அந்த டெஸ்ட்டு மூலிமா உள்ளே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால பேபிக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்கல, இல்லை ஃப்ளூயிடோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா, எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணலாமா வேணாமாங்கிறத வந்து இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் மூலிமா வந்து டாக்டர்ஸ் வந்து இது கண்டுபிடிப்பாங்க. அடுத்து வந்து லிமிட்டேஷன். இந்த டெஸ்ட் நான் வந்து என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதில் வந்து எதுவும் அக்யூரேட் வேல்யூலாம் கிடையாது. இந்த 4 வேல்யூஸே ஒன்றா சேர்த்து இன்டர்பிரேட் பண்ணி டாக்டர் தங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான் பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இப்போ அப்நார்மல் சிடிஜி வந்துச்சுன்னா அதை எப்படிலாம் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, மேட்டர்னல் பொசிஷனை வந்து லெஃப்ட் சைடு வந்து அதாவது நேராக படுத்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து மதரை வந்து லெஃப்ட் சைடு வந்து திரும்பி படுக்க சொல்லி வேல்யூஸ் நார்மல் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்ருந்தாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கடுத்து மதருக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குறது மூலயமா வந்து குழந்தைக்கு கிடைக்கிற ஆக்சிஜனோட அளவை வந்து அதிகப்படுத்துவாங்க. அப்புறம் ஃப்ளூயிடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த அப்நார்மல்ஸ்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து சிசேரியன் பிளான் பண்ணி பேபியை வந்து உடனே ரெக்கவரி பண்ணி காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபார்மா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.